Precious DALESS. வணக்கம் அங்கையா, என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு நடந்ததை எல்லாத்தையும் பக்ஷீர் அந்த மந்திரவாதி கிட்ட சொல்றாரு. இது ரொம்ப பெரிய பயங்கரமான விஷயம். அந்த சாத்தானுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கான பலி கிடைச்சிருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் இவங்க 2 பேரையும் தப்பிக்க விடாது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஓ காளி, நீங்க என்ன பண்ணணும்னா மலை அடிவாரத்துல இருக்க அதோட உயிரை கொல்லணும். அப்பதான் அந்த சாத்தான் அழியும். அது மட்டும் இவங்களை பழி வாங்கிடுச்சுன்னா அடுத்தது இந்த சக்தி பெருகி ஒன்ன என்ன ஏன் இந்த உலகத்தையே அதை அழிச்சிடும். அதுக்குள்ள நம்ம அதை அழிச்சாகணும். அடடா, நீங்க சொல்றதெல்லாம் சரிங்கய்யா. ஆனா மலை அடிவாரத்துல இருக்க உயிர்னா என்னங்கய்யா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நம்ம ஊர் எல்லையில இருக்கிற மலையோட சரியான அடிவாரத்துல ஒரு குழி தோண்டி பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை தான் அந்த சாத்தானோட உயிர். அந்த உயிரை எடுத்துட்டு வந்து நீங்க இந்த அக்னி குண்டத்துல போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சாத்தான் அதோட பழிய வாங்க என்ன வேணா பண்ணும். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன். நீங்க போய் அந்த பொம்மையை எடுத்துட்டு வாங்க. சீக்கிரமா வாங்க. அடடா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்க இப்பவே புறப்படுறோம். அடடா, அதுதான் அந்த மலை பசங்களா. சீக்கிரம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த மலையை நோக்கி போறாங்க. அங்கிள், நாங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அடடா, இப்பயா? என்ன பசங்களா, சொல்லுங்க. எங்களை மன்னிச்சிருங்க அங்கிள். எங்களால தானே இவ்வளவு பிரச்சனையும். நாங்க அப்பவே பெரியவங்க பேச்சு கேட்டிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. பரவாயில்ல பசங்களா, இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே. பெரியவங்க எப்பயுமே உங்க நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால இனிமே பெரியவங்க பேச்ச கேட்டுடுங்க. சரி வாங்க, இப்ப போய் நம்ம குழி தோண்டுவோங்க. சிறிது நேரம் கழித்து அவங்க 3 பேரும் ஒரு குழியை தோண்டி அதுல பொம்மையை தேட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொம்மையும் அவங்களுக்கு கிடைச்சிருது. இது என்ன அந்த பேயோட பயங்கரமா இருக்கு? அங்கிள், இங்க என்ன நடக்குது? பூகம்பம் வந்துருச்சா? அடடா, இது அந்த சாத்தனோட வேலை பசங்களா. சீக்கிரம் அந்த பொம்மையை எடுத்துறீங்கன்னு ஓடிடுங்க. ஃபாஸ்டா போங்க. என்னோட பலிய நான் அவ்வளவு சீக்கிரம் விடுவேனா? ராகுலும் கோகுலும் அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள துரத்துக்கிட்டே அந்த சாத்தானும் அது கட்டுப்படுத்தின அந்த பாம்பும் அவங்க 2 பேரையும் துரத்துக்கிட்டே வந்தது. அவங்க 2 பேரும் வேகமா ஓடி மந்திரவாதி இருக்கிற குகைக்குள்ள போயிடுறாங்க. அந்த குகைக்குள்ள தெய்வ சக்தி இருக்கிறனால அந்த சாத்தானாலையும் அந்த பாம்பாலையும் உள்ள போக முடியல. ராகுல் வேகமா ஓடி அந்த பொம்மைய அந்த அக்னி குண்டத்துல போட்டுறாங்க. அந்த சாத்தானும் அந்த பொம்மை மாதிரி எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு.